இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அம்பிகா சாமுவேலை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். அவரது சொந்த ஊரான ஹபுதளை தோட்டத்தில் மக்கள் அவரை இவ்வாறு வரவேற்றனர். மக்கள் தனக்கு வழங்கிய ஆணை தொடர்பில் அம்பிகா சாமுவேல் இன்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். அம்மா அப்பாவை விட என்னுடைய முழு பிரதேசமும் அந்த வெற்றி அவங்களோட வெற்றியாக தான் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட சகோதரி, அவங்களோட மகள், அவங்களோட ஒருத்தியாக தான் நான் இருக்கிறேன். அப்போ அது முழு தேசத்துக்கும் கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். பாரம்பரிய அரசியல்வாதிகள், பாரம்பரிய அரசியல் கட்சிகளையும் தள்ளி முதல் தடவையாக எங்களுடைய மக்கள் இன மத பேதம் காட்டி எங்களுடைய பிரபுக்களாக இருந்து எங்களுடைய ஆட்சி செய்து வந்த ஆட்சியாளர்களுக்கு, பிரபுத்துவ ஆட்சியாளர்களுக்கு நன்கு ஒரு பாடத்தை கற்பித்து மக்கள் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள், நாங்கள் ஒற்றுமையாக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் முதலாவது காண்கிறோம். வடக்கில் பாரிய வெற்றி, அதே போல் அந்த பாரிய வெற்றியோடு கூட இலங்கை நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் எல்லா பிரதேசங்களையும் எடுத்துக்கொண்டால் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையின் வெளிப்பாடாக என் அனைத்து மக்களிடமும் ஒரே அவா எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே, அந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அநேக பெண் பிரதிநிதித்துவமானது மலையக பகுதிகளிலிருந்து எழும்ப வேண்டும். நாங்கள் எழுந்து எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புவோம். எங்களுடைய பங்களிப்பு மிக அவசியமாக இருக்கிறது. தமிழ் பிரதிநிதித்துவம், எங்களுடைய உண்மையான தமிழ் பிரதிநிதித்துவம் இலங்கை நாட்டுக்கு அவசியம். இதனிடையே தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள கிருஷ்ணன் கலைச்செல்வியை ஹட்டன் கட்சி அலுவலகத்தில் ஆதரவாளர்கள் இவ்வாறு வரவேற்றனர். நுவரெலியா மஸ்கெலிய தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியில் தமிழ் வேட்பாளராக போட்டியிட்ட என்னை வெற்றி பெற செய்ததற்காக நுவரெலியா மாவட்டத்தில் வாழும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் எனது மனமுவர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் தெரியும், இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மாற்றத்தின் தேவைக்காக தங்களது வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு திசைக்காட்டிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார்கள். நுவரெலியா மாவட்டத்தை தன்வசப்படுத்தி இருந்த விசேடமாக தனது வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் பயன்படுத்திய மலையக வாழ் தமிழ் மக்கள், தோட்ட தொழிலாளர்கள் இம்முறை இந்த திருடர்களுக்கு, ஊழல்வாதிகளுக்கு, இவர்களது வாக்குகளை மட்டும் பறித்து தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு தக்க பாடத்தை புகட்டியுள்ளார்கள். மலையக வாழ் மக்களுக்கும் அதேபோல் நுவரெலியா மாவட்டத்தில் வசிக்கும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைவரினதும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எங்களுக்கு பொறுப்பு கொடுத்துள்ளார்கள். மற்ற அரசியல்வாதிகளைப் போல, மற்ற அரசியல் கட்சிகளைப் போல, தொழிற்சங்க தலைவர்களைப் போல தனது வாழ்க்கைக்கு மக்களை பயன்படுத்துவதற்கு அல்லாது மக்களின் சேவைக்காக எங்களை நீங்கள் நியமித்துள்ளீர்கள். இந்த பொறுப்பை கட்டாயமாக நாம் நிறைவேற்றுவோம்.